குருவாழ் குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் ராகு கேது பயிற்சியால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது, என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பலாபலன் கிடைக்கும், திருமணம் நடக்குமா, எப்படி திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, வீடு கட்டுவோமா, இடம் வாங்குவோமா, வண்டி வாங்குவோமா, சிக்கல்லாம் தீருமா, ரொம்ப வழக்கு கோர்ட்டு கேஸ் இதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவோமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விதமான கேள்வி உங்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. இதனால் இதிலிருந்து உங்களுக்கு என்ன பலன், தாக்கத்து பேசா இதெல்லாம் நடக்குமா, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்கிறார். இதன் பயனாக பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், உடனே கிடைக்காது. பல முயற்சிக்கு பிறகு, பல போராட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ஆகவே மனத்தில் கஷ்டம் இல்லாமல், மன வருத்தப்படாமல் தைரியமாக போராடுங்கள், உழையுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்பை பலன் வந்து சேரும். அதேபோல் பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த போராட்டங்கள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி முடிவில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக தடையில்லாதல் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், கைகூடும். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பையனுக்கு எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பொண்ணு அமையும், வசதியான இடத்துலேருந்து அமையும், வேலையில் உள்ள பொண்ணு அமையும். ஏற்கனவே நீங்கள் கேட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்திருந்தால் கூட அதே பொண்ணு மறுபடியும் நீங்கள் கேட்டு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணின்னு வரலாம். இந்த அமைப்பெலாம் ரொம்ப அமைப்பு அழகாக இருக்கிறது. அதேமாதிரி உங்கள் பொண்ணுக்கும் கண்டிப்பாக அரசாங்க மாப்பிள்ளை, நீங்கள் எதிர்பார்த்த மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவார். மத்திய அரசு மாப்பிள்ளை கூட வர வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கும் நல்ல இடத்தில், வசதியான இடத்தில், மனமோல் மாங்கல் என்பார் போல் கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சுபகாரிய வீட்டில் நடக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் இனிமேல் படிப்படியாக கைகூடும். அதேபோல் உங்கள் இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், வில்லங்கம் இருந்தாலும் படிப்படியாக நிவர்த்தியாகும், தீர்வு வந்துவிடும். வருத்தப்பட வேண்டாம். சொத்தில் இருந்த அதாவது பாகப்பிரிவினை இல்லாமல் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நல்லா ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக பேச்சுவார்த்தையிலே முடித்து பாகப்பிரிவினை பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குள்ள நேரம், அமைப்பு, காலம் நன்றாக இருக்கிறது. அதுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீக பயணம் எப்படி ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கோயில் வழிபாடு, கோயில் சேவை, கோயிலுக்கு டொனேஷன் தருவது, நீங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமாகவும் சில தோஷங்கள் இதெல்லாம் நீங்கி பெரிய மாற்றத்தை தரும். அதனால் நீங்கள் அந்த ஆன்மீகத்துக்காக செய்ய வேண்டிய பணி தொடருங்கள். சாமி மேலே ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு தட்ட வேண்டாம். என்ன நடப்பதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று, அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கு, தெய்வமே வேண்டாம் அப்படின்னு வெறுத்ததும் கூட நீங்கள் இனிமேல் நம்பி செயல்படலாம். உங்களுக்கு சாதகமாக தெய்வ துணை இருக்கும், குலதெய்வம் அருளும் கிடைக்கும். ஆகவே நீங்கள் அதை வெறுத்து ஒதுக்க வேண்டாம். உங்கள் தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். ரிஷபராசி அன்பர்கள் கூடுமான வரையில் ஏகப்பட்ட செலவு செய்வீங்க, ஆடம்பரத்துக்கு செலவு செய்வீங்க, மேக்கப் செலவு செய்வீங்க, தேவையில்லாத பொருளாக வாங்கி வீட்டில் போட்டு பணத்தை விரைவு பண்ணுவீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்து கையாண்டிங்கனாக்கா குடும்பத்தில் பொருளாதாரம் உயரும், குடும்பத்தில் இருந்த சிக்கலில் தீரும், குடும்பத்தில் இருந்த அந்த பண கஷ்டங்கள் நீங்கும். சிறு சேமிப்புன்னு ஒன்று நீங்கள் போட்டு வைத்திருக்கலாம்னாலும் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸிலோ ஒரு அமௌண்ட்டு, சிறு அமௌண்ட் நீங்கள் போட்டு வச்சுட்டு பாருங்கள். அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும். அடுத்த கை நீட்டி காசு கடன் வாங்க வேண்டாம். அதனால் குறைஞ்சபட்சம்
உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை மாதம் மாதம் சிறு சேமிப்பாக சேர்த்து வையுங்கள். அது அனைத்துக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே ரிஷபராசி நண்பர்கள் குடும்ப அறிவில் எதுவும் யாருக்கிட்டையும் எதையும் பகச்சிக்காதீங்க. தேவையில்லாத வாயை கொடுத்து வம்பு மாட்டிக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த மனைவி கணவன் கண்ட மனைவி பிடிக்கல, மனைவி கண்ட கணவன் பிடிக்கல, பிள்ளைகள் வர அப்பா பிடிக்கல, அம்மா பிடிக்கல, இப்படி ஒற்றுக்கு இல்லாமல் ஒற்றுமை எல்லாம் நீங்கி பணி போல் நீங்கி இனிமேல் வரும் காலங்கள் ஒரு சிறப்பை கொடுக்கும். அதனால் யார் எது சொன்னாலும் குடும்பத்தில் ஒரு பக்கம் காதில் வாங்கி ஒரு பக்கம் விட்டுட்டு போயிட்டே இருங்க. பெருசாக எடுத்துக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம சாதிக்க வேண்டும். அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு நண்பர்களால் ஒரு ஆதாயம், எப்படி உங்கள் நண்பர்களால் ஒரு ஆதாயம் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து ஒரு பண வரவு இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால் ஒரு பெரிய எதிர்பார்த்து இருந்த ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அருமையாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ல் ராகு பகவான் வருவது, அப்படி 10ல் ராகு பகவான் வருவது கும்பராசியில் உங்களுக்கு ஒரு புதையல் யோகமே என்று சொல்லலாம், லாட்ரி யோகமே என்று சொல்லலாம். தொட்டதெல்லாம் துளங்கும். எதில் ஒரு முதலீடு போடுறதுனாலும் பல மடங்கு லாபத்தை இழுத்து கொடுக்கும். 1 மடங்கு 10 மடங்கு லாபத்தை இழுத்து கொடுக்கும். இதுவரையில் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, தொழிலில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி இனிமேல் அமோகமாக தொழில் நடக்கப் போகிறது. வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க போகிறது. தொழிலாளர்கள் அதிக ஆட்களை பணிக்கு எடுத்து அதுக்கு லாபம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் நீங்கள் சிறப்பாக நடக்கும். வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் என்னும் தொழிலை விரிவுபடுத்தலாம். அதனால் தொழில் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆகவே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ராகு அமைந்திருப்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். அதேபோல் மாமியார் சைடு உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும். ஆகவே உங்கள் தொழிலில் மாமியார் ரொம்ப சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரிஷபராசி நண்பர்கள், அதாவது நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த அந்த திருமண பாக்கியம் கைகூடும், புத்திர பாக்கியம் கைகூடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் பாவத்துடைய தசாபுத்தி நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டும். அதேபோல் வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ரிஷபராசினர்களுக்கு எதிர்பார்த்த வேலை, ஐடி கம்பெனி வேலை, அரசாங்க வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய தசாபுத்தியும் நடக்குமானால் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முயற்சி கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழிலிலிருந்து நீங்கள் ஒரு தொழிலதிபர் என்ற அவார்டு வாங்க போகிறீர்கள். ஜாதகத்தில் 10ஆம் பாவ தசை நன்றாக நடக்குமானால் உங்களை போல் ஒரு தொழில் செய்பவர் யார் இல்லாத அளவுக்கு பேரும் புகழ் எடுக்க போகிறீங்க. ஆகவே இந்த ராகு பயிற்சிக்கு இது உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் ரொம்ப அமோகமாகவும் அமைந்திருப்பது ஒரு லாட்ரி யோகமே. சிலருக்கு லாட்ரியில் விழா யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் உங்கள் சுயஜாதகத்தில் 8ஆம் பாவக அதிபதி தசை நன்றாகவே இருக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு எதிர்பார்க்குற அமௌண்ட் எங்கேருந்தால் ஒன்று சேரும் உங்களுக்கு. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். கிள்ளிலேருந்து அருவத்தில்லை, அள்ளி அள்ளி தான் கொடுக்க போகிறார். நீங்கள் அந்த சாதகமாக பயன்படுத்தி அந்த வரும் அமௌண்ட்டு நல்லபடியாக வைத்து கொண்டிருக்கனால் உங்களை வெல்ல ஆள் காரும் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள். ராகு பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்கிறது. அதேபோல் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களுக்கும் ரொம்ப சாதகம். உங்களுக்குள்ளே இருந்த இந்த பகை உணர்வெல்லாம் நீங்கி, பார்ட்னர்ஷிப் இருந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைலாம் நீங்கி கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்க போகிறது. புதுசாக ஒரு தொழில் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டு செய்யலாம் நீங்கள். அதே அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மிக அருமையாக, ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இந்த ராகு பேசி இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த நாற்றம்பள்ளிக்கும் வாணியம்பாடிக்கும் ஹைவேஸில் மையத்தில் இருக்கும் அந்த புத்து கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புத்து கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் சென்று வருவீர்களா என்றால் ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், தொழிலில் பெரிய மாற்றம், குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம்,
சமுதாயத்தில் நீங்கள் தான் பெரிய ஆள் என்று 4 பேர் உங்களை புகழ்ந்து பாராட்டி முன்னிறுத்துகிற அளவுக்கு உங்களை கொண்டு செல்லும். ஆகவே நீங்கள் அந்த நாட்டுமல்லி புத்துக்கோயில் கூட சென்று வாருங்கள். அனைத்தும் நன்றாகவே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.